2007ஆம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் பகவான்பூர். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தொடர்ந்து கால் வந்துட்டு இருந்தது. அட்டன் பண்ண போலீஸுக்கு அந்த சைடில் இருந்தவங்க, அந்த ஊர் மக்கள், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நாங்கள் ஒரு சீரியல் கில்லரை பிடிச்சி வச்சுருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னுட்டு. இங்கேருந்து போன போலீஸுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் பெரிய ஷாக்கு. அந்த சீரியல் கில்லர் ஒரு 8 வயசு சின்ன பையன். அவங்க மொத்தமாக ஒரு 3 குழந்தைங்கள இது வரைக்கும் வந்துட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் இந்த கேஸ். வாங்க கேஸ்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன். இது உங்கள் தமிழ் மிஸ்ட்ரி டைரி. போலீஸ் வந்ததும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அமர்தீப் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அமர்தீப் கிட்ட உட்காந்து, உங்கள்கிட்ட பேசணும்ப்பா, நீ தான் இந்த கொலைகளை செஞ்சியா அப்படின்னு கேட்டதுக்கு அமர்தீப் கிட்ட ஒரு சின்ன பயமோ பதட்டமோ இல்லாமல் ஒரு சின்ன சிரிச்ச முகத்தோட, ஆமாம் சார், இந்த 3 கொலையும் பண்ணது நான் தான் அப்படின்னு ஒத்துருந்துருக்கோம். இதை கேட்ட போலீஸுக்கு மறுமுனையில் பெரிய ஷாக். அதே நேரத்தில் ஏன் இந்த சின்ன பையன் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பீகார் போலீஸ். அமர்தீப் ரொம்ப எளிமையான ஒரு வீட்டில் பிறந்த ஒரு ஆம்பளை குழந்தை. அவன் வந்துட்டு பெருசாக பொம்மைங்க, டாய்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாத ஒரு வீட்டில் பிறந்திருக்கான். அதனால் கீழே கிடக்கிற குச்சி, கல், உடஞ்ச பிளாஸ்டிக் காரங்க, இதுதான் அவனோட விளையாட்டு சாமான்களாக இருந்திருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அமைதியான பையன். பார்க்குறவங்களுக்கும் அவன் வந்து ரொம்ப ஒரு அமைதியான சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் மனசுக்குள்ளே பெரிய பெரிய விஷயங்கள் ஓடிட்டுருக்குன்றது அன்றைக்கி இருந்த பேரண்ட்ஸுக்கும் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸுக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. அமர்தீப்போட அம்மாவோட சைட்லேருந்து ஒரு ரிலேஷன் லேடி வந்திருக்காங்க. வந்தவங்க கையில் ஒரு 6 மாத குழந்தையோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தூரில் ஒரு வேலை கிடச்சிருக்கிறதாகவும், அந்த வேலைக்கு அவங்க குழந்தைய கூப்பிட்டு போக முடியாதுன்னுட்டும், அதனால் அமர்தீப்போட அம்மா கிட்ட பார்த்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அமர்தீப்போட அம்மாவுக்கு இதில் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க 3 பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கிற நிலைமை இந்த நேரம். அதனால் அந்த ரிலேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்னோடய குழந்தையோட சாப்பாட்டு செலவு, தங்குற செலவை நான் கொடுக்குறேன், எனக்காக என் குழந்தைய கொஞ்ச நாள் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டுட்டு பக்கத்து ஊருக்கு குழந்தைய வந்துட்டு அமர்தீப்போட அம்மா கிட்ட கொடுத்துட்டு வேலைக்கு போனாங்க அந்த ரிலேஷன் லேடி. ஆனால் இதில் வந்துட்டு என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா, அந்த குழந்தை அவங்க அம்மா வரும்போது செத்து போயிடுச்சுங்க. அப்படின்னா எப்பயும் போல் ஒரு சாதாரண நாளாக அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்திருக்கு. இந்த பக்கம் அமர்தீப் விளையாடிட்டு இருந்திருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு, அமர்தீப், குழந்தை எதுவும் தொந்தரவு பண்ணாத, நான் பக்கத்தில் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க போன கொஞ்ச நேரத்துக்குள்ளே அமர்தீப் அந்த குழந்தையோட காலை பிடிச்சி கிள்ளி பார்த்துருக்கான். கிள்ளின உடனே அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்கு. அந்த அழுகையை பார்த்துட்டு அமர்தீப் பதறல, அதுக்கு பதிலாக சிரிச்சிருக்கான். ஸோ இதை மாதிரி தொடர்ந்து அந்த குழந்தைய கிள்ளி கிள்ளி வேறு இடத்துல பார்த்து அந்த குழந்தை அழுகிறத பார்த்து ரசிச்சிருக்கிறான் இந்த பையன். இதோடு நிற்காமல் கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தையோட கழுத்தை அமுக்கி பார்த்துருக்கான். என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் ஆகி போயிடுச்சு. இறந்த குழந்தைய அமர்தீப் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வயலில் கொண்டு போயிட்டு ஒரு சின்ன கல்லை வச்சு அந்த குழந்தையோட மண்டையை உடச்சிருக்கிறான். உடச்சதோடு இல்லாமல் ஒரு குழி தோண்டி அந்த குழந்தைய புதைச்சிட்டான் அமர்தீப். மார்க்கெட்டில் இருந்து ரிட்டர்ன் வந்த அவங்க அம்மா வந்த உடனே, அமர்தீப், குழந்தை எங்கே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைய நான் கொன்னுட்டேன்னு இருக்கான். முதல்ல அமர்தீப் அம்மா இதை நம்பலை. அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பாவும் அமர்தீப்போட அம்மாவும் சேர்ந்து குழந்தைய தேடும்போது அமர்தீப் சொன்ன இடத்துல அந்த குழியை நோண்டி பார்க்கும்போது அந்த குழந்தை இறந்து கிடந்திருக்குங்க. இறந்த குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க அமர்தீப்போட அப்பா அம்மா. ஆனால் கொடுத்த ரிலேஷன் கண்டிப்பாக திருப்பி வந்திருப்பாங்க. வந்தாங்க. வந்துட்டு அவங்க குழந்தைய எங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு நடந்தது எல்லாத்தையும் அமர்தீப்போட அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு பதட்டமான அந்த ரிலேஷன், நான் போலீஸ்க்கு போகிறேன்னு நின்னபோது அமர்தீப்போட அப்பா காலில் விழுந்து, தயவு செஞ்சு என் பிள்ளை எதிர்காலத்தை இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அந்த ரிலேஷனும் மேற்கொண்டு வேறு எந்த பிரச்சனையும் பண்ணாமலும் போலீஸ்லேயும் கேஸ் கொடுக்காம இதை அப்படியே மூடி மறைச்சிருக்கிறாங்க. தெரியலங்க எப்படி ஒரு தாய் தான் குழந்தை இறந்ததுக்கப்புறமும் விட்டு கொடுத்துட்டு அமைதியாக போவாங்கன்னுட்டு. ஆனால் இதுதான் நடந்திருக்கு. சில நாட்கள் இப்படியே போனதுக்கப்புறம் அமர்தீப்போட அம்மா 2வதாக வந்து ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்துருக்குறாங்க. அது சுமார் சில மாதங்கள், ஒரு 8 மாதம் கிட்ட ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய அமர்தீப் கூட தான் வளர்ந்துருக்கு. ஒரு நாள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது அமர்தீப் பக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருந்திருக்கான். விளையாடிட்டு இருந்தவன் அடுத்து அவன் தங்கச்சி, அவங்க குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம அந்த குழந்தைகிட்டையும் போயிட்டு அதே மாதிரி கிள்ள ஆரம்பித்து கடைசியில் அந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்த அமர்தீப்போட அம்மா எந்திரிச்சவங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக
எழுப்பி பார்த்துருக்காங்க, பால் கொடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் குழந்தைகிட்ட எந்த அசைவும் இல்லைன்னொன்னே பதறி இருக்கிறாங்க. அமர்தீப் கிட்ட கேட்டபோது இதை பற்றி, ஆமாம் பாப்பாவை நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறான். பதறிக்கிட்ட அம்மா அவங்களும் என்னென்ன பண்ண முடியுமோ கை காலை தேய்ச்சி பார்க்கறதுன்னு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கெட்ட நேரம், அந்த குழந்தை ஆல்ரெடி இறந்துருச்சு. இதை தெரிஞ்ச அமர்தீப்போட அப்பா அமர்தீப்பை போட்டு அடித்து பின்னிருக்காரு அன்றைக்கி ஃபுல்லாக. இது சத்தம் வெளியே கேட்க ஆரம்பித்தோன்னே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னன்னு விசாரித்த போது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அமர்தீப் அவனோட சொந்த தங்கச்சியை கொண்டுட்டான்னுட்டு. இதை தெரிஞ்ச உடனே ஊர் மக்கள் எல்லாம் அமர்தீப்போட அப்பா கிட்ட தயவு செஞ்சு இதை போலீஸில் சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்பயுமே அமர்தீப் அப்பா அதே வார்த்தைகள், என் பிள்ளை எதிர்காலம் பாதிக்கும், தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஊர் மக்களும் சேர்ந்து இந்த கொலையை மறைச்சிட்ருக்குறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தபோது திருப்பியும் கிராமத்துக்குள்ளே இன்னொரு குழந்தைய காணோம். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய எல்லா திசையிலையும் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் திடீர்னுட்டு அவங்களோட எல்லாரோட மொத்த சந்தேகமும் ஒருத்தர் மேலே திரும்பிச்சு. அதுதான் அமர்தீப். அமர்தீப்போட தேடி மொத்த ஊர் மக்களும் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க விசாரித்து பார்த்தத போது அவன் கொஞ்சம் கூட பயப்படல. அதுக்கு பதிலாக அவன் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் நான் தான் அந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் அந்த குழந்தைய புதைச்ச இடத்த காட்டியிருக்கான். ஊர் மக்கள் அப்பயும் போயிட்டு அந்த புதைச்ச இடத்த தோண்டி பார்த்தபோது அவன் சொன்னது உண்மை தான். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் அந்த குழந்தைய கொன்னிருக்கிறான் அமர்தீப். இதை தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஊர் மக்கள் பொறுக்காம தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சுருக்கிறாங்க. போலீஸ் அவங்க சைடில் எல்லா விசாரணையும் முடித்ததுக்கப்புறம் எப்பயும் போல் அவங்களோட ப்ரொசீஜர் படி கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அமர்தீப்பை. கோர்ட்டில் வெறும் நார்மல் இன்வெஸ்டிகேஷனை தாண்டியும் இவனோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸை வர வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் கண்டக்ட் டிஸார்டர் அப்படின்ற ஒரு மனநோயின் பிரச்சனை அவனுக்கு இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. இந்த பிரச்சனையினால் என்ன விளைவு வரும்னா, எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான புரிதல் அவனுக்கு மனதளவில் இருக்காதுன்ட்டும், இது உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்குன்னுட்டும் டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அவனோட வயசை மனசில் கருதிக்கிட்டு கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அவனை ஜுவனைலில் வைக்கணுன்றது. அவன் ஜுவனைலில் கிட்டத்தட்ட அவனோட 18 வயசு வரைக்கும் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ட்ரீட்மெண்ட் விலையாகவும் மற்ற இதுவரையும் அவன் சரியாயிட்டான். அவனோட ஐடென்டிட்டியை மாற்றி இந்த உலகத்துக்குள்ளே அவனை ஒரு புது மனுஷனாக கோர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அவனோட ஒரிஜினல் நேமில் அவன் இல்லை. இன்றைக்கும் மக்களோட மக்களாக அவன் காமன் பீப்புளுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் ஒரு புது ஐடென்டிட்டியோட புது மனநிலைமையோட அப்படின்ட்டு நம்புவாங்க. ஆனால் எனக்கு இந்த கேஸில் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னா, ஒரு 8 வயசு குழந்தையினால் கொல்ல முடியும், கழுத்தை நெரிக்க முடியும், இதெல்லாம் நம்பலாம். ஆனால் ஒரு குழியை நோண்டி உள்ளம் போட்டு மண்ணை மூடுற அளவுக்கு ஸ்மார்ட்னஸ் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை இதை வேறு யாராவது பெரியவங்க பண்ணிவிட்டு அந்த நேரத்துக்கு விவரம் தெரியாத இந்த சின்ன பையனை மாட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியே இல்லைனாலும் இவன் தான் பண்ணியிருந்தாலும் இவன் எதை பார்த்து இப்படி கற்றுருந்துருப்பான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு கேஸில் மீண்டும் சந்திப்போம்.